துதிக்கிறோம் துதிக்கிறோம். சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் 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 சோத்திரம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த ஆண்டவரே 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 ஓய்வு நாள் ஆண்டவரே காலை வெளியிலும் ஆண்டவரே சப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை ஆண்டவரே சபையாய் ஒன்று கூட்டி நம்முடைய தயவுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எத்தனையோ பேர்களுக்கு கிடைக்கப்படாத ஆண்டவரே ஸ்லாக்கியத்தை ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர்கள் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எத்தனை பேர் ஆண்டவரே வியாதியில் ஆண்டவரே சப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, விபத்துகள் ஆண்டவரே சப்பா, போர்கள் ஆண்டவரே சப்பா ஆண்டவரே தவித்துக் கொண்டிருக்கிற வேலையில் ஆண்டவரே சப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பேர் பெற்ற விளையேற பெற்ற பாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்க. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே நாங்கள் ஏகமாய் சேர்ந்து உம்மை ஆண்டவரே ஆராதிக்க ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை முழு இதயத்தோடு ஆண்டவரே, முழு மனதோடு ஆண்டவரே, முழு ஆவியோடு ஆண்டவரே ஏசப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை ஆண்டவரே ஏசப்பா ஆராதிக்க, உங்களை களிக்கூற, உங்களை கொண்டாட எங்களுக்கு ஆண்டவரே கிருபை தந்துருங்க அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஏசப்பா வாக்கியம் வாசிக்கிற ஒவ்வொரு ஆண்டவரே ஏசப்பா ஆண்டவரே ஏசப்பா மகனோடு ஆண்டவரே உம்முடைய கிருபை இருக்கட்டும். ஹல்லேலூயா. பாடல்களை நேர்த்தியாய் நாங்கள் பாட ஆண்டவரே உம்மை ஆராதிக்க எங்களுக்கு கிருபை தந்துருங்க. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே ஜீவனுள்ள சாட்சிகளை எங்க மத்தியில ஆண்டவரே எழுப்பி தந்துருங்க. ஹல்லேலூயா. அப்படி ஊழியக்காரர் ஏற்ற வேளையில எங்க மத்தியில கூட்டிக் கொண்டு வந்து ஆண்டவரே ஏசப்பா ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே ஏசப்பா ஸ்தோத்திரம் எங்களுக்கு வேண்டியதான் ஆவிக்கிற மன்னாவினால் திருப்தியாக்கி இருங்கப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வரை தடப்பட்டிருக்கிற ஒவ்வொரு ஆண்டவரே ஏசப்பா ஸ்தோத்திரம் விசுவாசிக்கா ஜெபிக்கிற ஆண்டவரே எல்லா தடைகளை ஆண்டவரே அப்புறப்படுத்தி ஆண்டவரே ஏசப்பா துரிதமாய் உம்முடைய ஆண்டவரே சமூகத்தில் ஆண்டவரே கடந்து வர கிருபை தந்துருங்கப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய கரத்துல ஆண்டவரே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நான் மாத்திரம் மகிமையடையட்டும். இயேசு நாம் கேட்கிறேன் தாவே ஆமென். சில பாடலை கூட பாடி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். முதலாவது ஒரு தமிழ் பாடலை கூட பாடலாம். எனக்கு ஒத்தாசை வரும் வருவது நான் என் கண்களே இருக்கின்ற பாடல் எல்லாருக்கும் தெரிந்த பாடல். 1225 1225 கரங்களை தட்டி உற்சாகமாக கண்களை
यीशु का नाम है सारे जमीन पर महान। हिंदी पाठ में सुन लो 197 सॉन्ग नंबर 197। यीशु के नाम है सारे जमीन पर जिसे पापी पाते उद्धार। यीशु के नाम है सारे जमीन पर जिसे पापी पाते उद्धार। दुनिया में आया दारू बढ़ाया, दुनिया जहां दिया।
கூட சேர்ந்து பாடலாம். ஆத்மா ஹமாரே பிரயாத்தம் கரோ, பிரயாத்தம் என்ற பாடல். பெத்தேல் சாங் புஸ்தகத்தில் 15 சாங், சாரி மன்னிக்கவும், ஹிந்தி பாட்டு புஸ்தகத்தில் 197, हिंदी सॉन्ग बुक में 197. आत्मा हमारे प्रियतम अपना हमको लेके चल, आत्मा हमारे प्रियतम अपना हमको लेके चल, अपना हमको अग्नि बना, अपना
3932வது பாட்டு. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உண்மை விட யாரும் இல்லை என்ற பாடலை பாடி சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உண்மை என யாரும் இல்லை, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உண்மை விட ஏதும் இல்லை.
Thank you.
Hallelujah. Praise the Lord. Hallelujah. Thank you, Lord. Hallelujah. Amen. Hallelujah. எத்தனையோ பேருக்கு இல்லாத பாக்கியத்தை தேவன் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. நாங்கள் உம்மை தெரிந்து கொள்ளவில்லை ஆண்டவரே. அப்பா, நீர் எங்களை தெரிந்து கொண்டீர் சுவாமி. நீர் எங்களை ஆண்டவரே எங்கள் தாயின் கருவில் இருக்கும் போதே ஆண்டவரே நீங்க கண்டறிந்தீரப்பா. அப்பா, மெச்சும்படியாய் ஆண்டவரே நீர் எங்களை ஏற்படுத்தினீரப்பா. மை ஸ்தோத்திரிக்கிறங்க தாவே. இம்மட்டுமாய் ஆண்டவரே எங்கள் மத்தியில் ஆண்டவரே நீங்கள் அசைவாடின கிருபைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறங்க தாவே. அப்பாவோட ஆராதனையை தேவன் ஆண்டவரை இம்மட்டுமாய் ஆசீர்வதித்து கொடுத்த கிருபைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறங்க ஐயா. அப்பா, மீதியான நேரத்தை உடைய கருத்துல நான் கொடுக்கிறேன் சுவாமி. தேவன் நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ஆண்டவரை. மை ஸ்தோத்திரிக்கிறங்க தாவே. சாட்சி ஆண்டவரே அப்பாமே ஸ்தோத்திரிக்கிறங்க தாவே. செய்தி ஆண்டவரே எல்லாவற்றிலும் உடைய கரம் இருக்கட்டும் ஆண்டவரே. பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழிநடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. Amen. Amen. सब बैठेंगे. वचन सुनो, अपने वचन सुनो, सब बैठेंगे. Praise the Lord. Jeremiah chapter 13 verse 1 and 2. Thus the Lord said to me, grow and bring a linen sash and put it around your waist, and do not put it in water. So I got a sash according to the word of the Lord and put it in around my waist. John पहला अध्याय पहला वचन. आदि में वचन था, वही परमेश्वर के साथ था और वचन ही परमेश्वर था. Psalms 128, 1-4. Blessed is everyone who fears the Lord, who walks in his way. When you eat the labor of your hands, you shall be happy, and it shall be well with you, and it shall be well with you. Your wife shall be like a fruitful vine, and your children's like olive leaf all around your table. Thus shall be the man be blessed who fears the Lord. Psalms 119 verse 28 to 30. My soul melts from heaviness, strengthen me according to your word. Remove from me the way of lying and grant me your law graciously. I have chosen the way of truth. I have chosen the way of truth. Your judgment I have laid before me. Amen. Ecclesiastes chapter 3 verses 1 and 2. To everything there is a season and a time to every purpose under the heaven, a time to be born, a time to die, a time to plant, and a time to pluck out which is planted. Amen. Isaiah chapter 43 verse 15 to 18. For I am the Lord your Holy One, the Creator of Israel your King. Thus says the Lord, who makes a way through the sea and a path through mighty water, who brings forth chariot and horses, army and warrior. They lie down, they cannot rise, they are extinguished, quenched like a wick. Remember not the former things, now consider the things of old. Matthew chapter 5 verses 3 to 6. Happy are those who know they are spiritually poor. The kingdom of heaven belongs to them. Happy are those who mourn. God will comfort them. Happy are those who are humble. They will receive what God has promised. Happy are those whose greatest desire is to do what God requires. God will satisfy them fully. Lamentations chapter 3 verses 1 to 4. Look at the sitting down and the rising up. I am the taunting song. Repay them, O Lord, according to the work of their hands. Give them a wild heart, your curse be upon them. In your anger, curse and destroy them from under the heavens of the earth. Amen. मत्ती 6:9 से 12. अतः तुम इस तरीके से प्रार्थना किया करो, हे हमारे पिता, तुम स्वर्ग में, तेरा नाम पवित्र माना जाए, तेरा राज्य आए और तेरी इच्छा जैसे स्वर्ग में पूरी होती है वैसे ही पृथ्वी पर भी हो. हमारी दिन भर की रोटी आज हमें दे, और जिस प्रकार हमने अपने अपराधियों को क्षमा किया उसी प्रकार तू भी हमारे अपराधों को क्षमा कर. Romans chapter 8 verses 31 to 34. Do not worry saying what shall we eat or what shall we drink or what shall we wear. For pagans run around these things, but your heavenly Father knows that you need them. So seek ye first the kingdom of God and his righteousness, and all these things shall be given unto you as well. Do not worry about tomorrow, for tomorrow will worry about itself. For each day has its own trouble for itself. Amen.
Romans chapter 12 verse 17 to 20. Repay no one evil for evil, have regard for good things in sight of all men. If it is possible, as much as it depends on you, live peaceably with all men. Beloved, do not avenge yourselves, but rather give place to that, for it is written, vengeance is mine, I will repay, says the Lord. Therefore, if your enemy is hungry, feed him. If he is thirsty, give him a drink, for in doing so you will impose of fire on his head. Isaiah 51 words 12, 13, 14 and 15. Let the prisoners, for this word the Lord says, let the prisoners set free. They will not die in the dungeons nor lack in food, for I am the Lord your God, who stirs up the ocean for the waves to roar. The Lord Almighty is his name. The Lord Almighty is his name. I who made my words in your mouth and covered you with my righteousness right hand. Second Samuel 22 verse 29 to 33. For you are my lamp, O Lord, the Lord shall enlighten my darkness. For by you I can run against a troop, and by my God I can leap over a wall. As for God, his way is perfect, the word of the Lord is proven. He is a shield to all those who trust in him. For who is God except our Lord, and who is a rock except our God? Lamentation chapter 3 verses 22 to 5. For the Lord's mercy he has not consumed, because his compassions fail not. They are new every morning, great is his faithfulness. The Lord is my portion, he is merciful, therefore I hope in him. The Lord is good to those who wait for him, and to the soul who seeks him. Praise Isaiah 51 words 12, 13, 14 and 15. For this is what the Lord says, I who let the prisoners set free, they will not die in hunger, nor they will lack in bread. For I am the Lord your God, who stirs up the ocean and the waves to roar, and the waves to roar. For I who put my words in your mouth and protected you with my righteousness right hand, I who laid the foundation of the earth and called Zion your people. Praise God. Hallelujah. சாட்சி இருந்தால் சொல்லலாம், ஆண்டு செய்த நன்மைகள் சாட்சி தான் சொல்லலாம், சாட்சி டெஸ்ட் பண்ணி தான் சொல்லலாம். Praise God. Hallelujah. Praise God. ஒரு பாடல் பாடுவோம். இருந்தவரை யார் பாட்டு பாடுறது? ஐனிஷ். நன்றி இயேசுவே, நன்றி நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி நன்றி இயேசுவே. அதிசயம் இதுவரையில் நடத்தி வந்தவரே, நன்றி நன்றி இயேசுவே.
காணிக்கை ஆசீர்வதிக்க முடியாது ஒரு ஜெபம் பண்ணுவோம். பிரைஸ் காட். Thank you Lord. Hallelujah. Praise Lord. Hallelujah. Lord. Lord. Praise. கொடுத்து ஒவ்வொரு கரங்களையும் ஆசீர்வதிங்க இயேசுப்பா ஸ்தோத்திரமானவரே அன்றைய பொக்கிஷ சாலையாக வானத்தை சிறந்து நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆமென். ஹalleluya. இயேசுப்பா ஸ்தோத்திரமானவரே பிரதி தரக்கூடியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரமப்பா நீங்களே ஆசீர்வதித்து வளர்ந்துங்க நீங்கள் ஒவ்வொரு பொருளையே ஆசீர்வதிங்க ஒவ்வொரு ஏற்ற வார்த்தைகளை நீர் தரக்கூடியாக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிக்கிறோம் இயேசு நாமத்தில். ஆமென். Praise God. ஹalleluya. கர்த்தரை மகிமைப்படுவதாக. ஹalleluya. हालेलुया। புதிதாக வந்திருக்கிறாங்க. यहाँ पर पहली बार आए हुए हैं। Praise God. नाम क्या है? आपका नाम? आपका? तानिया। உங்களுக்காக கரங்களை தட்டி வரவேற்போமா? उनके लिए ताली बजाकर उनको स्वागत करें। யாரு கூட்டு வந்தது? चित्रा 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 का ताली बजाएं। चित्रा के लिए बैठे आप लोग बैठ जाइए। हालेलुया हालेलुया हालेलुया। अपना மகிமைப்படுவதாக. परमेश्वर का नाम की महिमा हो। கர்த்தர் கிருபையாய் நம்ம நடத்தி கொண்டு வருகிறார். अभी परमेश्वर अनुग्रह से हमें चलाकर आए हैं। விசேஷமா அடுத்த மாசம் நமக்கு 16ஆம் தேதி ஞானஸ்நான ஆராதனை இருக்குது. आने वाला 16 तारीख को हमारा कलीसिया में बपतिस्मा आराधना है। சனிக்கிழமை வரும். सैटरडे आएगा। அதில் தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. ஆயத்தமாக இருக்கிற பிள்ளைங்க ஒப்பு கொடுத்து ஞானஸ்நானத்துக்கு அர்ப்பணிக்க கர்த்தரை लगातार प्रार्थना कीजिए। जो तैयारी होने वाला तैयार होकर प्रभु का आज्ञा को मानने के लिए मांगते हैं। அக்டோபர் 7, 8, 9 3 நாட்கள் கன்வென்ஷன் இருக்கிறது. और अक्टूबर महीने में 7, 8, 9 3 दिन हमारा कन्वेंशन रहेगा। கன்வென்ஷனுக்காக நீங்க ஆஃபரிங் கொடுக்கறவங்க சண்முகம் கையில கூப்பிட்டு वो கேட்டுக்கொள்கிறேன். कन्वेंशन के लिए जो पेंट देना चाहने वाले ब्रदर षणमुखम के हाथ में देगी। கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. प्रभु आपका आशीर्वाद करे। தொடர்ந்து நம்ம ஊழியர்களுக்காக ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்க. लगातार सेवा के लिए प्रार्थना करते रहिए। வருகிற மே மாதம் நம்ம விசேஷ ஜெபம் இருக்கும். आने वाला मई में एक श्रेष्ठ प्रार्थना भी रखा जाएगा। மே மாதம் 3ஆம் தேதி நான் பஞ்சாப் போலான்னு இருக்கிறேன். मई महीने में 3 तारीख को पास्टर जी यहाँ से पंजाब जाएंगे। அந்த ஊழியர்களுக்காக ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்க. वो सेवा के लिए आप लोग प्रार्थना करिए। தொடர்ந்து நம்ம ஊழியத்தில் விரிவாக்க நீங்க எல்லாம் ஒத்துழைச்சு ஜெபிக்கும் போது கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். लगातार हमारा सेवा का सीमा बढ़ाने के लिए और सब प्रार्थना में लगने के लिए मांगते हैं। சரி தேவனுடைய வார்த்தை நேரா கவனிப்போம். वचन की ओर से संगीत पुस्तक 54 अधिकारम भजन संगीता 54वां अध्याय 7वीं वचन। भजन संगीता 54:7। அவர் எல்லா நெருக்கத்தையும் நீக்கி என்னை விடுவித்தார். என் கண் என் சத்துருக்களை மீறி சரிகட்டுவதை கண்டது. हिंदी में पढ़ेंगे। क्योंकि तूने मुझे सब दुखों में छुड़ाया है और मैंने अपने शत्रुओं पर दृष्टि करके संतुष्ट हुआ हूँ। हालेलुया हालेलुया। வசனம் சொல்லும்போது அவர் எல்லா நெருக்கத்தையும் நீக்கி என்னை விடுவித்தார். वचन कहता है मुझे सब दुखों से छुड़ाया है। இன்னைக்கு अनेक ஜனங்கள் நெருக்கத்தோட இருக்கிறாங்கன்னு சொல்லி ஆண்டவர் உணர்த்துகிறார். आज बहुत लोग जीवन में संकट है करके प्रभु कहते हैं। நெருக்கம் வர காரணம் என்ன? வாயில வரல வைக்க கூடாது. संकट आने के कारण यह है कि காரணம் என்ன? कारण क्या है? பேசும்போது கர்த்தருடைய வார்த்தை கேளுங்க. यहाँ पर प्रभु का वचन आते सब लोग यहाँ पर ध्यान दीजिए। வைக்கிறது தப்பு. उंगली को उठाकर मुंह में रखना गलत கன்னத்துல கை வைக்கிறது தப்பு. है और ऐसे मतलब गाल पर रखना भी गलत है। ஆண்டவருடைய வார்த்தை கேளுங்க. வேதத்தை திறங்க. திறந்துட்டு என்ன பாருங்க? प्रभु का वचन आते समय मन खोलकर यहाँ पर ध्यान से सुनिए। நீங்க வசனம் கேட்கும்போது நீங்கள் கேட்காவிட்டால்
अब वचन आते समय आप नहीं सुना तो நீங்க குழப்பத்துல போயிருவீங்க. आप परेशानी में पड़े நீ रहोगे. கடைசியாக குழப்பவாதிகள் எழுப்பி கொண்டு இருக்கிறாங்க. अंतिम दिनों में बहुत मतलब बरमाने वाले उठ कर आए தெரிந்து हैं. கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கும்படியாக ஜனங்கள் எழுப்பி கொண்டு இருக்கிறாங்க. चुने हुओं को भी बरमाने के लिए लोग उठ कर आए हैं. இப்ப வேதத்துல அவர் எல்லா நெருக்கத்திலும் என்னை விடுதலையாக்கி वचन कहता है सारे दुखों से उसने छुड़ा कर என் கண் சத்துருக்கள் சரி கட்டுதலை காண்கிறான்னு சொல்கிறான். मेरा आंख शत्रुओं को जो ऊपर आता है उस नष्ट को मुझे ஏன் देखता ஜனங்களுக்கு हूं. நெருக்கம் வருகிறது? क्यों मतलब परमेश्वर का प्रजा को दुख आती உங்க है. வாழ்க்கையில் நெருக்கம் வர காரணமே என்ன காரணம்? आपके जीवन पर संकट इसलिए आता है. क्यों நெருக்கம் ஏன் வருது? क्यों संकट आती சில है? உபத்திரங்கள் ஏன் வருது? कुछ उपद्रव क्यों आती है? ஒண்ணு கீழ்ப்படியாமை உபத்திரம் வரும். पहला आधीन में ना रहने के कारण ரெண்டு होता है. தேவ சத்தம் கேட்காவிட்டால் உபத்திரம் வரும். दूसरा परमेश्वर का वाणी को नहीं सुना तो आएगा. கர்த்தரை நோக்கி கூப்பிடாவிட்டால் நெருக்கம் வரும். तीसरा परमेश्वर को और तरफ से दोहाई नहीं दिया तो आएगा. விசுவாசம் இல்லாவிட்டால் நெருக்கம் வரும். विश्वास नहीं है तो भी संकट आएगा. ஆராதிக்கலாம், आराधना कर நல்ல सकते பாட்டு हैं, பாடலாம், अच्छा सा गीत गा நல்ல सकते பிரசங்கம் हैं, பண்ணலாம், अच्छा सा प्रचार भी कर எல்லாமே सकते हैं. செஞ்சாலும் सब कुछ करने के बाद இன்னும் அநேக ஜனங்க நெருக்கத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. बहुत लोगों को जीवन में संकट है. அந்த நெருக்கத்திலிருந்து விடுதலை பெற்றுக் கொள்ள வேண்டும். वो संकट से जय पाना है. ஆனா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு इजराइल लोगों को ஒரு நெருக்கம் வந்துச்சு. एक संकट आया. ஏன் நெருக்கம் வந்துச்சுன்னா क्यों संकट आया? அவங்க கூப்பிடுதல் முறையிட்டு கொண்டிருந்தார்கள். वो लोग चिल्ला रहे थे परमेश्वर की முறையிட்டு तरफ கத்த से. கேட்டு இறங்கி வந்தார். उनकी चिल्लाहट को परमेश्वर सुनकर उनके बीच में उतर அப்ப कर आया. நீங்கள் தேவனை நோக்கி முறையிடும் பொழுது आप परमेश्वर को और तरफ से चिल्लाते உங்கள் समय சிறையிருப்பை உங்களுடைய வேதனைகளை கத்த மாற்றி போடுவார். आपकी बंदी ग्रह को आपकी दुख को वो हटाएगा. உபத்திரம் நீங்க வேண்டும் என்றால் आपकी दुख हटना है तो என்ன பண்ணணும்? क्या करना है? தேவன் நோக்கி முறையிட வேண்டும். यहोवा से विनती करना மனுஷன்கிட்ட है. முறையிட்ட பெற்றுக்கொள்ள முடியாது. मनुष्य से मतलब विनती करने से फायदा नहीं है. மனுஷவதை நம்பதை பார்க்கலும் தேவன் மேற்பட்டதா இருப்பதே நலம். मनुष्य से भरोसा रखने से बढ़कर यहोवा से भरोसा रखना उत्तम है. உங்களுடைய சிறையிருப்பை உங்களுடைய என்ன சொல்லுவாங்க உங்களுடைய உபத்திரத்தை கத்த விடுதலையாக்க வேண்டும் என்றால் आपकी बंदी ग्रह को आपकी उपद्रव से आपको बचाना है तो கர்த்தரை நோக்கி முறையிட வேண்டும். यहोवा से दोहाई देना. நிச்சயம் அவர் நோக்கி முறையிட்ட விடுதலை பெற்றுக் கொள்வீர்கள். जरूर उनसे दोहाई देगा तो तू चंगाई पाएगा. அப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் யாத்திராமத்துல 3ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் பொழுது इजराइलियों के बारे में हम देखते हैं निर्गमन 3 अध्याय में அவருடைய வேதனைகளை முறுமுறுப்புகளை கத்த பார்த்து கொண்டிருந்தார். उनकी वेदना को उनकी गुटगुटाने को परमेश्वर ने देखा. அவங்க உபத்திரத்தை கத்த கண்ணோக்கி பார்த்து இறங்கி வந்தான்னு வாசிக்கிறோம். उनके उपद्रव को देखकर परमेश्वर उतर कर आया करके वचन நம்ம में लिखा தேவன் है. நம்ம மத்தியில் இறங்கி வருகிறவரா இருக்கிறார். हमारा परमेश्वर हमारे बीच में उतर कर आता है. உங்களுடைய வேதனைகளை அறிந்த தேவனா இருக்கிறார். आपको वेदना को वो देखता है. நான் உபத்திரப்பது எனக்கு யாருக்குமே தெரியல நினைச்சு கொண்டு இருப்போம். मेरी उपद्रव किसी को भी नहीं पता करके அவர் நிச்சயம் அவனை காண்கிறார். और सब कुछ देखता உங்க है. எல்லா இடுக்கண்களிலிருந்து விடுதலையாக்கி மேன்மைப்படுத்துவார். आपकी सारे संकट से आपको बचा कर आपको उन्नति करेगा. தேவ சபை என்ன பண்ண தேவன் நோக்கி முறையிட வேண்டும். प्रभु की कलीसिया प्रभु की और तरफ से देखना है. தேவன் நோக்கி ஜெபிக்கிறவங்களா மாற வேண்டும். परमेश्वर की और तरफ से प्रार्थना करने वाला बनना है. ஜெபம் பண்ணினால் நிச்சயம் உங்களுக்கு விடுதலை உண்டு. आप प्रार्थना करेगा तो जरूर आपके लिए அநேக छुटकारा. தேவைகளுக்காக ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. बहुत लोग अपनी जरूरत के लिए प्रार्थना करते தேவைக்கு हैं. ஜெபம் பண்ணதை விட்டுட்டு अपनी जरूरतों को प्रार्थना करना छोड़कर வழக்கம் போல ஜெபம் பண்ணி பாருங்க. வழக்கம் போல लगातार प्रार्थना करिए. வழக்கம் போல ஜெபம் பண்ண எதுக்கு வந்து கவலைப்பட மாட்டீங்க. लगातार प्रार्थना करेगा तो किसी बात को चिंतित नहीं करेगा. தானியேல் வழக்கம் போல ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தார். दानियेल लगातार प्रार्थना किया. அவனுக்கு உபத்திரம் வந்துச்சு. उसके जीवन में उपद्रव आया. வந்துச்சா? आया. தானியேலுக்கு உபத்திரம் வந்துச்சா? दानियेल के जीवन में उपद्रव आया. बोलिए. யார் உபத்திரப்படுத்தினாங்க? कौन उसको संकट किया? அவன் உபத்திரம் சொல்லவே இல்லை. उसने उसको उपद्रव नहीं समझा. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ கூட உபத்திரம் வந்துச்சு. सातरक मेशक आबेदनेगो जीवन में भी संकट आया. உபத்திரத்தை பெருசா பேசல. वो उपद्रव को बड़ा नहीं समझाया. சமாளிச்சாங்க. वो बिल्कुल उसमें मतलब टॉलरेट किया. உபத்திரத்துக்கு கவலைப்படல அவங்க. उपद्रव में वो
चिंतित नहीं किया। நம்மள சின்ன உபத்திரம் வந்துச்சுன்னா हमें थोड़ा सा उपद्रव आ गया तो என்ன பண்ணுவோம்? क्या करते हैं? யாருமே என்ன விசாரிக்கலையே, कोई भी मुझे पूछताछ नहीं யாருமே किया, என்ன பார்க்கலையே. कोई भी मुझे देखा ஆனா भी नहीं। இஸ்ரவேல் ஜனங்கள் முறையிடுதலை लेकिन इजराइल लोगों का चिल्लाहट को கர்த்தர் இறங்கி வந்தார். परमेश्वर देखकर उतर कर आ கர்த்தர் गया। இறங்கி வந்துட்டா परमेश्वर उतर कर आ गया तो விடுதலை உண்டு. छुटकारा जरूर है। இப்ப நம்ம புதிய ஏற்பாட்டு விசுவாச சபை மக்கள் नया नियम पे रहने वाला हमारे बीच में, நம்மட்ட யார் இருக்கிறாங்க? हमारे बीच में कौन है? நமக்குள்ள யார் இருக்கிறாங்க? हमारे अंदर कौन है? बोलिए, मुंह खोलकर बोलिए, कौन है हमारे अंदर? பரிசுத்தாவியானவர் இருக்கிறாரு. पवित्र आत्मा है। அப்ப நீங்க முறையிட தேவையில்லை. आपको गुटगुटाने की जरूरत அவருக்கு नहीं। பார்த்தா போதும். उनकी और तरफ से देखते ही रहिए। தானியேல் யாருக்கும் முறையிடல. दानियल किसी के पास भी नहीं अपना विषय எங்கேயுமே बताया। போகல அவன். कहीं पर भी नहीं गया। வழக்கம் போல ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். लगातार प्रार्थना किया। யாருக்கு உபத்திரம்? ராஜாவுக்கு உபத்திரம். किसको उपद्रव? राजा के लिए उपद्रव। அவனுக்கு உபத்திரம் இல்ல. उसके लिए उपद्रव नहीं है। கேவல தானியேல போட்டாச்சு. सिंह के मांद पर दानियल को उठाकर फेंका। ராஜாவுக்கு தூக்கம் வரல. राजा को नींद नहीं आया। நமக்கு हमें உபத்திரத்தை நோக்கி தூங்க மாட்டேங்கிறோம். उपद्रव को பார்த்து தூங்க மாட்டேங்கிறோம். उपद्रव को सोच के சில பிரச்சனை नींद பார்த்து नहीं आता है। தூங்க வர மாட்டேங்குது. कुछ लोगों को समस्या को देख के नींद नहीं आता நீங்க है। நல்லா தூங்குங்க. आप अच्छा से सो जाइए। தேவன் நோக்கி பார்த்துட்டா परमेश्वर को तरफ से देखने से உங்க நித்திரை இன்பமா இருக்கும். आपका निद्रा भी बिल्कुल பிரச்சனையே பார்த்துட்டு இருந்தா आपका समस्या को देखते रहेगा तो ஜெயம் பெற்றுக்கொள்ள முடியாது. आप जय नहीं पाओगे। உங்க உபத்திரத்துல நீங்க தேவனை நோக்கி முறையிடும் பொழுது आपकी उपद्रव में परमेश्वर को तरफ से देखते समय இஸ்ரவேல் ஜனங்கள் முறையிட்டதனால इस्राएल लोग दोहाई देने के कारण கர்த்தர் இறங்கி வந்தார். परमेश्वर उतर कर आया। ஏற்கனவே வாக்குத்தத்தம் பண்ண கர்த்தர் पहले से प्रतिज्ञा दिया हुआ அவர் परमेश्वर தான் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நினைவு கூர்ந்தார். वही दो दिया हुआ प्रतिज्ञा को स्मरण करने लगा। அப்ப உங்க சிறையிருப்பு மாற வேண்டும் என்றால் आपकी बंदी ग्रह बदलना है உங்கள் तो உபத்திரத்தை மாற்ற வேண்டும் என்றால் आपकी उपद्रव की स्थिति से बदलना है தேவனை तो நோக்கி முறையிடும். अब यहोवा की ओर तरफ से दोहाई மனுஷன்கிட்ட देना। முறையிடாதீங்க. मनुष्य से दोहाई मत दीजिए। உலகத்தாண்ட போய் முறையிடாதீங்க. संसार वालों के पास जाकर अपने दोहाई मत தேவனை दीजिए। நோக்கி முறையிடும் பொழுது यहोवा की ओर तरफ से दोहाई அவர் देते இறங்கி समय வருவார். वो उतर कर आएगा। எந்த எப்படி சூழ்நிலையிலும் வருவார். அவர் वो कैसे भी परिस्थिति हो वो आ உங்களை जाएगा। விடுதலையாக்க முடியாம இருக்கிறார். आपको छुड़ाने के लिए आएगा। வேதத்தில் குமாரன் விடுதலையாக்கினால் पुत्र छुटकारा देगा तो மெய்யாகவே விடுதலையாவீர்கள். सचमुच में तो स्वतंत्र மனிதன் होगा। விடுதலையாக்கினால் मनुष्य स्वतंत्र करेगा கொஞ்ச நாளைக்கு விடுதலை. थोड़ा समय के लिए स्वतंत्र। கர்த்தர் விடுதலையாக்கினால் परमेश्वर स्वतंत्र करेगा तो பரிபூர்ண விடுதலை. पूरी तौर से सिद्ध होकर होएगा। மனசு नंबரை பார்க்கலாம். मनुष्य से भरोसा रखने से கர்த்தரை நம்புங்க. बढ़कर यहोवा पर भरोसा பாருங்க அந்த रखिए। ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அந்த पहले வழி से அறிகிற அந்த बताया। குருடன் जो मार्ग में बैठा हुआ जो தாவீது अंधा குமாரனே எனக்கு இறங்குன்னு சொன்னான். है दाऊद के पुत्र मुझ पर दया कर। எல்லாரும் அதட்டினாங்க. सब लोग उसको डांटने लगे அவன் நோக்கம் தேவனை நோக்கி முறையிட்டான். लेकिन उसने यीशु की ओर तरफ से दोहाई दी। எல்லாம் பேசுறான்னு சொல்லி முறையிடல. सब लोग मतलब बोल रहे करके उसने दोहाई नहीं दी। எல்லாம் அவனை அதட்டுறான்னு சொல்லி முறையிடல. सब लोग उसको डांट रहे करके उसने दोहाई नहीं ஆண்டவரே எனக்கு இறங்குன்னு கேட்டான். दी। हे प्रभु मुझ पर दया कर। யாரையும் பார்க்க இயேசுவே எனக்கு இறங்குன்னு சொல்ல अब முடியாது. किसी का मनुष्य का मत देखिए यीशु मुझ पर उतार அவர் कर இறங்குவார். वो दया करेगा। அவர் இறங்கின பின்பதாக वो दया करने के बाद அவரை பின்பற்றி செல்ல வேண்டும். उनके पीछे पीछे होकर जाना है। நீங்க இயேசுவை பின்பற்றுகிறோமா? आप यीशु के पीछे हो लेते हैं? இல்ல பாஸ் சொல்லி சொல்லி உங்களை பின்பற்ற नहीं तो வைக்கலாம். पास्टर जी बोल बोल कर धक्का देना है। பாஸ் சொல்ல தேவையில்லைங்க. पास्टर जी बोलने की जरूरत नहीं நீங்களே है। முன்னேறி சொல்லுங்க. आप अपने आप आत्मिक स्थिति में बढ़िए। பண்ணுவீங்களா பண்ண முடியல? करेंगे नहीं करेंगे? நீங்க முன்னேற வேண்டும் என்றால் நீங்க தான் முயற்சி பண்ண வேண்டும். आप तरक्की देखना है तो आप अपने आप करना है। நான் முன்னேற நான் விரும்பி கொண்டு இருக்கிறேன். मैं मतलब तरक्की देखने के लिए मैं चाहता பல हूं। இடத்துல பிளான் பண்ணிட்டு और இருக்கேன். कई जगह पे जाने के लिए मैं देखता हूं। பிரயாணத்தை யாரும் தடை பண்ண முடியாது. मेरा सफर को कोई भी रोक नहीं ஏன்னா நான் सकेगा தீர்மானம் பண்ணி இருக்கிறேன். क्योंकि मैंने निर्णय लिया। ஆண்டவரத்துல ஒப்பு கொடுத்திருக்கிறேன். मैं परमेश्वर के अंदर ஆண்டவர் वायदा இந்த किया காரியத்தை हुआ है। செய்யுங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். ये कामों को मैं करूंगा प्रभु करके அவர் बोलता हूं। காரியத்தை நிறைவேற்றி கொண்டே वो இருப்பார். मेरा काम सारे देख लेता है। அடுத்த மாசத்துக்கு பிறகு போக வேண்டியது இப்பவே தீர்மானம் பண்ணிட்டேன். अगला महीने जो जाना चाह रहा हूँ उसी का अभी से मैंने நீங்க निर्णय ले लिया। திட்டம் பட்டு செஞ்சீங்கன்னு வச்சு உங்க காரியம் ஜெயமா आप भी योजना बनाकर जो कुछ करो उसमें सफलता पाओगे। திட்டம் இல்லாமல் செய்யாதீங்க. योजना रहित मत करिए। நீங்க திட்டம் பண்ணி அதுக்காக ஜெபம் பண்ண வேண்டும். कुछ भी विषय के लिए योजना बनाइए, लगाइए, फिर प्रार्थना ஆண்டவர் இந்த कीजिए। காரியத்தை வாய்க்க பண்ணுங்க. परमेश्वर का हाथ में दे உமக்கு दीजिए। சித்தமான நிறைவேற்றி தாங்க. है परमेश्वर आपका इच्छा तो ये पूरी தேவனுடைய होगी। சித்தம் என்னது? परमेश्वर की इच्छा क्या है? நீங்க உலகம் எங்கும் போய் सारे सृष्टि को जगत में जाके சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள். सुसमाचार को सुनाओ। அதான் தேவனுடைய சித்தம். वही प्रभु का इच्छा है। நம்ம சித்தம்
हमारा इच्छा என் சபை கட்டிடணும், मेरा कलीसिया को बना என் दो, குடும்பத்தை கட்டிடணும், मेरा परिवार को मैं என் बना பிள்ளைங்க நல்லா दूं, இருக்கணும். मेरा बच्चा अच्छा இல்ல, रहना है। தேவ சித்தத்தை ஒப்பு கொடுங்க. नहीं, परमेश्वर का आत्मा अर्पण कीजिए। தேவ சித்தம் செய்கிறவன் அல்லாமல் பரலோகத்தில் ஒருவன் பிரவேசிக்க முடியாது. परमेश्वर का इच्छा के बिना जो करेगा वो मेरे राज्य में प्रवेश नहीं करेगा। கர்த்தருக்கு நீங்க பெரிய பெரிய காரியம் செய்யலாம், अब प्रभु के लिए बड़ा बड़ा काम कर सकते हैं, இதெல்லாம் கவுண்டிங்ல வரவே வராது. वो सब कुछ काउंटिंग पर नहीं आएगा, நீங்க தேவ சித்தம் செஞ்சா लेकिन परमेश्वर का इच्छा तू करेगा, தேவன் உங்களை நிறைவேற்றி தருவார். परमेश्वर आपका कामों को देख ஒரு வசனம் लेगा। வாசிங்க, நியாயாதிபதிகள் புத்தகம் न्याय की किताब 10 அதிகாரம் 10वीं अध्याय, 9 வசனம். न्याय की किताब 10वीं अध्याय 9वां वचन, जजेस चैप्टर 10 वर्स 9। அம்மோன் புத்திரர் யூதாவின் மேலும் பென்யமீன் மேலும் எப்ராயிம் குடும்பத்தார் மேலும் யுத்தம் பண்ண யோர்தானை கடந்து வந்தார்கள். இஸ்ரவேலர் மிகவும் நெருக்கப்பட்டார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்டு, உமக்கு விரோதமாக பாவம் செய்தோம், நாங்கள் எங்கள் தேவனை விட்டு பாகால்களை சேவித்தோம் என்றார்கள். போதும், இன்னைக்கு படிங்க. अम्मोनी यहूदा और बिन्यामीन से और प्रेम के घराने से लड़ने को यर्दन पार जाते थे, यहाँ तक कि इज़राइल बड़े संकट में पड़ गए। तब इज़राइलियों ने यह कहकर यहोवा की दुहाई दी, हमने जो अपने परमेश्वर को त्याग कर बाल देवताओं की उपासना की है, ये हमने तेरे विरुद्ध महापाप किया है। அதை ஜனங்கள் விரோதமா பாவம் செய்த நிமித்தமாக परमेश्वर का विरोध पाप करने के कारण மிகவும் நெருக்கப்பட்டார்கள். बहुत उपद्रव पाए हैं। பாவம் செய்கிற ஆத்மா சாகவே சாகும். जो पाप करता वो आत्मा जरूर मरेगा। நம்ம வாழ்க்கை நெருக்க வர காரணம் हमारे जीवन में क्यों संकट आता தேவன் है? பிரியமில்லாமல் செய்கிறது. परमेश्वर की इच्छा के बिना தேவன் रहना, பிரியமில்லாமல் செய்யும் பொழுது परमेश्वर का इच्छा रहित करते समय நெருக்கப்படுவார்கள். ओ संकट पाएंगे। அப்ப இஸ்ரவேல் புத்திரர் என்ன சொன்னாங்கன்னா, और इस्राएल लोगों ने क्या கர்த்தர் कहा? நோக்கி முறையிட்டு, यहोवा से दुहाई दी, நாங்கள் உமக்கு விரோதமாக பாவம் செய்தோம், हम आपके विरोध महापाप किया है, உம்மை விட்டுட்டு பாகால்களை வணங்கணும். आपको छोड़कर बाल देवताओं को हमने उपासना की। தேவனை விட்டுட்டு மற்ற எதெல்லாம் நம்ம நேசிக்கிறோமோ அதெல்லாம் பாகாலா இருக்கிறது. परमेश्वर को छोड़कर जो विषय को अधिक प्रिय रखते हो वही बाल देवता है। படிப்பா இருக்கட்டும், पढ़ाई हो सकता है, வேலையா இருக்கட்டும், नौकरी हो सकता है, உலகம் எந்த ஒரு காரியமா இருக்கட்டும், संसार की कुछ भी काम हो, ஆண்டவருக்கு பிரியமான எந்த காரியம் செஞ்சாலும் அது என்ன பாகாலாக மாறுது. परमेश्वर से बढ़कर जो कुछ तू प्रिय रखता वही बाल देवता। அதான் இஸ்ரவேல் புத்திரர் என்ன பண்ணாங்களா, பாவம் செய்த அறிக்கையிட்டு தேவனை நோக்கி பார்த்தார்கள். इसलिए इस्राएल लोग परमेश्वर को और तरफ से दोहाई देने लगे कि हम बड़े पाप किए நம்ம हैं। என்ன சொல்லுவோம், हम क्या करते हैं? நம்ம எல்லாம் பாவமே செய்யலன்னு சொல்லுவோம். हम कहते हैं कि हम पाप नहीं किए हैं। பாவம் செய்யாதவன் யாரு? पाप कौन नहीं करता? இயேசு கிறிஸ்து சொன்னாரு, यीशु ने कहा, உங்கள் பாவம் இல்லாம முதலாவது கல்லறை கடவுள்னு சொன்னார். तुझ में जो पाप नहीं हो वो पहले पथराव करे। எல்லாம் கல்லக்கீழ விட்டுட்டு போயிட்டாங்க. सब लोग पत्थर को वहीं डालकर எல்லாரும் चले பாவம் गए। செய்து தேவ மகிமை அற்றவளாம இருக்கிறோம். सब ने पाप करके परमेश्वर का महिमा को रहित रहकर बैठे அப்ப हुए। ஏன் உபத்திரம் வராது? फिर क्यों उपद्रव नहीं आएगा? உபத்திரம் வர காரணமே பாவம் தான். उपद्रव आने के ये कारण है कि पाप है। பாவத்தின் சம்பளம் மரணம் நம்ம வாசிக்கிறோம். पाप की जो मजदूरी है वही मृत्यु। மரணம்னா ஆசீர்வாதம் இழந்து போய் கொண்டிருக்கிறோம். मृत्यु की मतलब है आशीष को कर बैठ, ஆசீர்வாதம் சுதந்திரிக்க வேண்டும் என்றால் आशीष को स्वीकार करना है। தேவன் நோக்கி முறையிடுங்க, परमेश्वर को और तरफ से दोहाई दो, நீங்க வெற்றி பெற்றுக் கொள்வீங்க. आप जय पाओगे। இரண்டாவதாக दूसरा, கர்த்தர் பேசும் பொழுது, जब परमेश्वर का वचन आते समय கர்த்தர் சபையில பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், हम अभी प्रचार करते हैं, உங்க எண்ணம் எப்படி இருக்குது? आपकी सोच विचार कैसा இங்க है? இருக்குங்க, வெளியே இங்க இருக்கீங்களா? आप यहाँ पर प्रेजेंट होने तो एब्सेंट में बैठे हुए हैं। சிலர் கொஞ்சம் லேட் ஆச்சு வச்சுக்கோங்களேன், कुछ लोगों को कुछ देर हो गया तो என்ன பண்ணிடுவாங்க, क्या करते हैं? எரிச்சே போயிடுவாங்க. उठकर चले जाते हैं டியூட்டி ஆச்சு, क्योंकि ड्यूटी है, பிரச்சனையாச்சு. समस्या है। நான் போன வாரத்தில் ட்ரெயினில் வந்தேன், நேற்று ட்ரெயினில் வந்தேன் முதல் நாள். कल मैं ट्रेन में आया था, ஆக்ரா வந்து 6:30 மணிக்கு வந்துருச்சு. आगरा पे 6:30 बजे आ गया। டெல்லிக்கு 6:30க்கு வரணும் வேண்டும். दिल्ली में वो 6:30 पहुंचना था। நான் அங்கே இறங்கி வீட்டுக்கு நடந்து வந்துட முடியாது. मैं वहीं से उतर के चल के नहीं आ सकता हूँ, 10 மணிக்கு தான் வந்துச்சு. लेकिन ट्रेन 10 அது बजे வரைக்கும் பொறுமையா पहुंचा। இருந்தேன். तब तक मैं धीरज रखा। அந்த பொறுமை நமக்கு இருக்கும் பொழுதுதான் वो धीरज हमारे अंदर रहते समय, பாஸ்டர் நீங்க சும்மா தானே வரீங்க பாஸ்டர், पास से आप तो खाली आते रहते हो, அப்படி இல்ல. ऐसा नहीं। தேவ சமூகத்துல சில ஆசீர்வாதம் இப்படி இழந்து போயிடுவோம். प्रभु का समूह में भी कुछ आशीर्वाद को हमको देंगे। முடிவு மட்டும் இருக்க வேண்டும். अंत तक தேவனுடைய धीरज சமூகத்தில் रखना। இருக்கும்போது परमेश्वर को बस ஏதோ ஒரு நாள் எக்ஸ்ட்ரா ஒரு 10-15 நிமிஷம் ஆகும். चाहे थोड़ा 15 मिनट एक्स्ट्रा हो रहा होगा, 3 மணி நேரம் ஆனாலும்
3 घंटे होने के बावजूद இங்க SMS அனுப்புனா ஹalleluya यहाँ पर से SMS அனுப்பணும் भेज देना। இன்னைக்கு நான் சுட்டி आज मैं छुट्टी हूँ। பாருங்க கர்த்தர் உங்களை மேன்மையான இடத்துல பாருங்க परमेश्वर आपको ऊंचे स्थान देगा। கர்த்தர் முதலிடம் கொடுத்து பாருங்க परमेश्वर का पहला स्थान देकर देखिए। பாஸ்டர் ரொம்ப திட்டுவாங்க பாஸ்டர் पास्टर जी बहुत डांट देंगे हमें। கர்த்தர் அனுமதிலாம் உங்களுக்கு திட்டு வராதுங்க परमेश्वर का अनुमति के बिना कुछ डांट नहीं आएगा। ஹalleluya हालेलुया। இருக்கீங்களா यहाँ पर हो தேவன் அனுமதிக்காம உங்க மேல ஒரு தலையில இருக்கிற ஒரு முடி கூட என்ன பண்ண முடியாது எடுக்க முடியாது परमेश्वर का अनुमति के बिना आपके सर पर एक बाल भी नीचे नहीं गिर सकता है। அப்ப தேவ சித்தம் செய்ய அர்ப்பணிக்க வேண்டும் हमें परमेश्वर की इच्छा करने के लिए अर्पण करना தேவ है। சித்தம் கேட்காதபடினால परमेश्वर का वाणी हमारा कान में नहीं सुनाई देता है, பாபிலோன்ல சிறைப்பட்டு போனார்கள் इसलिए बबलोन पे बंदी गृह में चले गए। 2 நாளாம் வாசிப்போம் दूसरी इतिहास 33 அதிகாரம் 33वां अध्याय 9-10 வசனம் வாசிப்போம் 9वां और 10वीं वचन। सेकंड क्रॉनिकल्स चैप्टर 33 वर्ड्स 9 and 10। அப்படியே கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக மற்ற ஜாதிகளை பார்க்கிறோம் யூதாவும் எருசலேமின் குடிகளும் பொல்லாப்பு செய்தவர்களாய் மனாசே அவர்களை வழி தப்பி போக பண்ணினார். கர்த்தர் மனாசேயோடும் அவனுடைய ஜனத்தோடும் பேசின போது அவர்கள் கவனிக்காதே போனார்கள். मनश्शे ने यहूदा और यरूशलेम के निवासियों को यहाँ तक भटका दिया कि उन्होंने उन जातियों से भी बढ़कर बुराई की जिन्हें यहोवा ने इस्राएलियों के सामने से विनष्ट किया था। यहोवा ने मनश्शे और उसकी प्रजा से बातें की, परंतु उन्होंने कुछ ध्यान नहीं दिया। கர்த்தர் மனாசேயோட ஜனங்களோட பேசினார் परमेश्वर मनासे से और लोगों से प्रभु ने बात किया। பேசும்பொழுது கேட்காமல் இருந்தார்கள் जब वो बात करते समय वो लोग ध्यान नहीं दिया। அப்ப நம்ம கர்த்தருடைய வார்த்தை வரும் பொழுது जब परमेश्वर का वाणी आते समय நம்ம கேட்காவிட்டால் हम नहीं सुना तो நம்ம சிறைப்பட்டு போயிடுவோம் हम बंदी गृह में पड़े रहे। மனாசே கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தானா मनासे परमेश्वर को विरोध पाप किया, அருவருப்பான காரியங்களை செய்தான் उसने बुरा काम किया। 12 வயதுல ராஜாவானா वो 12वीं उम्र पर राजा बन गया। 12 வயசுல நம்ம ராஜா இருக்காங்க 12वीं उम्र पे हमारा राजा कौन? 20 வயசு 25 வயசு தான் ராஜாவே கிடையாது 20 साल 25 साल में भी राजा नहीं है। நாம எப்படி இருக்கிறோம் हम कैसे हैं? 12 வயசுல 12वीं उम्र पर இஸ்ரவேல் ஜனங்களை யூத ஜனங்களை வழிநடத்துகின்ற ராஜா इस्राएलियों को यहूदी गोत्र को अगवा करने के लिए मनासे आया। தகப்பன் வழியை விட்டு விலகி वो अपने पिता की मार्ग को छोड़कर கர்த்தருடைய வார்த்தை வருவது கேட்காமல் जब परमेश्वर का वचन आते समय ध्यान नहीं देता, பாகால்களை விக்கிர ஆராதனை பண்ணணும்னா மாறினான் बाल देवता को उसने उपासना करने लगा। கர்த்தருடைய வார்த்தை வரும்போது கேட்கல அவங்க परमेश्वर का वचन आते समय ध्यान नहीं அவங்க दिया, 2 வெண்கல சங்கிலினால மனசை கட்டி பாபிலோனுக்கு கொண்டு போனாங்க इसलिए उसको दोनों हाथों में पीतल की जंजीरों से बांधकर उसकर बाबिलोन में लेकर चले गए। பாபிலோன் என்றால் குழப்பம் நிறைந்த இடம் बाबिलोन मतलब वहाँ पर उपद्रव भरा हुआ स्थान। அப்ப கர்த்தருடைய வார்த்தை உங்க வரும்போது கேட்காவிட்டால் परमेश्वर का वचन आते समय तुम नहीं सुनेगा तो வாழ்க்கையில குழப்பங்கள் வர நேரிடும் आपकी जीवन में परेशानी रहेगा। குழப்பங்கள் வர்றதுக்கு காரணமே நம்ம தான் परेशानी आने के कारण हम खुद हैं। என்ன சொல்றீங்க क्या कहते हो? நீ ஆசீர்வாதமா இருப்பாய் तो आशीष पाकर கோடா रहेगा, கோடியா இருப்பாய் கோடா கோடியா ஆசீர்வாதமா तो இருப்பாய் कोटि कोटि आशीष இந்த पाएगा। பிரசங்கம் நிறைய இடத்துல கிடைக்கும் ये प्रचार कई जगह पर आप सुन सकते हैं, சபை பிரசங்கம் வந்து लेकिन कलीसिया के अंदर உருவாக்க வேண்டும் आपको बनाना மேல है, கொண்டு போக வேண்டும் आपको उन्नति देखना சில है। ஊழியக்காரர் திடீர்னு வந்து உங்களை ஆசீர்வதிப்பாங்க कुछ पास्टर लोग बीच में आते हैं, आके हमें आशीष दे देते हैं। நல்ல ஆசீர்வாதம் வார்த்தை கிடைச்சிருக்கு अच्छा सा आशीष का वचन मिल गया। டிவில கூட வரும் टीवी में भी, मीडिया में भी आएगा, நியூஸ்ல வரும் அந்த யூடியூப்ல வரும் यूट्यूब मीडिया में आएगा, சபை பிரசங்கம் அப்படி இருக்காது लेकिन कलीसिया में वचन ऐसे नहीं சபை रहेगा। எல்லாரையும் உருவாக்கி கொண்டு போக வேண்டும் कलीसिया में सबको परमेश्वर बनाएगा। உபத்திரவத்தில் கர்த்தர் கண்டு கொண்டு இருக்கிறார் तेरा उपद्रव को परमेश्वर ने இந்த देखेगा। மனசே தேவனுடைய வார்த்தை கேட்காதபடினால ये मनुष्य परमेश्वर के वचन को ना सुनने के அவர் कारण ராஜாவே கேட்கல और राजा होकर परमेश्वर के वचन அதுல को नहीं எல்லா सुना, ஜனங்களையும் சிறைப்பட்டு போனாங்க इसलिए सारे यहूदा के लोग भी बंदी गृह में चले। மனேசியாவுக்கு 2 சங்கிலியால் கட்டப்பட்டவனாக பாபிலோன் இழுத்து கொண்டு போனாங்க मनासे को 2 पीतल की जंजीरों से बांध कर खींच के ले गए। இப்படி அவன் நெருக்கப்படுகையில் ऐसे संकट पर रहते समय தேவன் நோக்கி கூப்பிட்டானா यहोवा की ओर तरफ से दुहाई दी।
நம்ம நெருக்க வரமுன்ட்டே கூப்பிடுங்க. हम संकट आने से पहले प्रतिदिन पुकारना है. வரம் முன்பதாக கர்த்தரை நோக்கி பாருங்க. समस्या आने से पहले हमें दुहाई देना है. உலகத்துல இருக்கிற உபத்திரவம் உண்டு. संसार में रहते समय हमारे उपद्रव रहेगा. உபத்திரவம் முன்பதாக கர்த்தரை நோக்கி பாருங்க. उपद्रव के समय पर यहोवा की ओर तरफ से देखिए. ஒண்ணும் உபத்திரவம் ஒண்ணும் பண்ணாங்க. कोई उपद्रव आपको कुछ नहीं करेगा. பாருங்க பாபிலோன் தேசத்துல சாத்ரக், அனனியா, ஆபேத்நேகோ, दानियल இருந்தாங்க. बाबिलोन देश में हमने देखा है सातरक, मेशक, आबेदनेगो, दानियल सब लोग था. 4 பேர் தான் இருந்தாங்களா? ये 4 लोग ही थे. எத்தனை பேர் இருந்தாங்க? कितना लोग थे? இஸ்ரேல் எல்லா பிள்ளைங்களும் அங்க தான் இருந்தாங்க. इजराइल में अच्छे अच्छे लोग, उत्तम लोग वहीं पर ही थे. இந்த 4 பேரை கர்த்தர் பாதுகாத்துக்கிட்டார். ये 4 लोगों को परमेश्वर ने बचा लिया. 4 பேர் என்ன பண்ணாங்கன்னா ये 4 लोगों ने क्या किया? வழக்கம் போல கர்த்தரை நோக்கி பாத்துக்கிட்டு இருந்தாங்க. लगातार प्रार्थना करने உபத்திரவத்தை பார்க்கல, उनका उपद्रव को तरफ से பிரச்சனைகளை பார்க்கல, उनके समस्या के தேவனை நோக்கி கூப்பிட்டு கொண்டிருந்தாங்க. परमेश्वर को और तरफ से दुहाई ஆராதனை பண்ணி கொண்டிருந்தாங்க. आराधना करते रहे. ஆராதனை பண்ண விடுதலைங்க. आराधना करने से तुम्हारे लिए சிங்கக்கேவில போட்டாலும் பரவாயில்ல. चागे सिंह के मांद पर गिरा दे. சிங்கக்கேவில தானியேல் போடும் பொழுது दानियल को सिंह के मांद में डालते समय தானியேல் எப்படி போனாரு? दानियल कैसे गया? சந்தோஷமா போனாரா? आनंदित से गया. இன்னொரு கூடாரத்துல இன்னொரு கூடாரத்துக்கு போனாரு. एक डेरे से दूसरे डेरे पर गया. அங்கே அதே மாதிரி ஜெபம் தான். वहां पर भी वो प्रार्थना. சிங்கம் ஒண்ணுமே சேதப்படுத்தல. सिंह कुछ भी हानि नहीं உங்களுக்கு पहुंचाएगा. ஒரு கூட சேதப்படுத்த முடியாது. आपको कोई भी हानि नहीं देगा. ஜெபம் சரியா இருந்தா, आपकी प्रार्थना सही रहेगा. தேவனை நோக்கி உறவாடி கொண்டிருந்தா, आप प्रभु के साथ बातचीत करते रहेगा. முறையிட தேவையில்லை. हमें मतलब हमें गुटगुटाने की जरूरत नहीं. முறையிட எப்ப தேவனா? हमें कब चिल्लाना है? தேவன் விரோதமா செய்யும்போது. परमेश्वर को विरोध कम काम करते समय. அப்ப விரோதமா செய்யும்போது தேவனுக்கு பிரியமில்லாம நடக்கும்போது தான் நமக்கு என்ன வரும்? உபத்திரங்கள் நெருங்கும். परमेश्वर का विरोधित काम, परमेश्वर का प्रियजन के रहित काम करते समय जरूर समस्या आएगा. உபத்திரம் இல்ல, தானியேலுக்கு அந்த உபத்திரம் இல்ல. दानियल का जो आया वो उपद्रव नहीं. கர்த்தர் கொடுத்த பரீட்சை, परमेश्वर ने दिया वो परीक्षा. அந்த பரீட்சையில வெற்றி பெற்றார். उस परीक्षा में उसने जय पाया. மகான்கள மூத்த அதிகாரியாக கத்த வச்சார். उस प्रांत में वही ऊंचे पद पर बैठ गया. ராஜாவே தானியேலுக்கு முன்னாடி வணங்கணும்னு வாசிக்கிறோம். राजा खुद उठकर दानियल को नमस्कार करने लगा. தானியேலின் தேவனே சொல்லி முத்திரை போட்டு கொடுத்தான். दानियल की परमेश्वर करके उसने छापा लगाने लगा. हालेलुया, हालेलुया. நீங்க எப்படி இருப்பீங்க? आप कैसे रहेंगे? பிரச்சனை வரும்போது, समस्या आते समय, உபத்திரம் வரும்போது, उपद्रव आते समय, அவனால தான் வந்துச்சு எனக்கு உபத்திரம், इनकी वजह से मुझे இவனால उपद्रव தான் आया, வந்துச்சு உபத்திரம், इनकी वजह से मुझे आया யாரால समस्या, உங்களுக்கு உபத்திரம் வராது, किसी की वजह से समस्या नहीं, உங்களால தான் உங்களுக்கு வந்துச்சு. आप खुद की वजह से நீங்க हुआ. மனம் திரும்பும்போது, आप मन फिरौते நீங்க समय, தேவனை நோக்கி கூப்பிடும்போது, आप परमेश्वर को तरफ से நீங்க देखते தேவ समय, சத்தத்தை கேட்கும்போது, आप परमेश्वर का इच्छा எல்லா करते समय, உபத்திரங்களிலிருந்து உங்களை விடுதலையாக்கும். सारे उपद्रव से वो बचाएगा. முடியுமா? हालेलुया. உலகத்துல வரும் பொழுது ये संसार में आते समय யாருக்கு தான் உபத்திரம் இல்ல? किसको संसार वालों को उपद्रव नहीं है? எல்லாருக்கும் உபத்திரம் தானே இருக்குது. सबके लिए उपद्रव है. சொல்லுங்க, बोलिए. ஏதோ ஒரு வகையில பிரச்சனை. कोई ना कोई राग पर समस्या. அந்த பிரச்சனை ஏன் வருதுன்னா, ये समस्या क्यों आती है? ஏன் வருது சொல்லுங்க? क्यों आती है? உங்க வாழ்க்கையில பிரச்சனை காரணம் என்ன? आपके जीवन में आने वाला जो समस्या का कारण क्या है? உங்க வாழ்க்கையில ஒரு பிரச்சனைக்கு போராட்டத்துக்கு காரணம் என்ன? आपके जीवन में जो आता है समस्या उपद्रव का कारण क्या है? बोलिए. ஏதாவது சொல்லுங்க. कुछ तो इंटरेक्ट करिए. சொல்லுங்க ஏதாட்டும். मुंह खोलकर बोलिए. பேராசை. பேராசை. அப்புறம் लालच. நீங்க ஆசைப்பட தப்பு இல்லைங்க. आशा रखना गलत नहीं है. தேவ சித்தமான பாருங்க. ये परमेश्वर की इच्छा के करके ध्यान करो. எனக்கு ரொம்ப ஆசைங்க. मुझे बहुत आशा है. எல்லா தேசத்துக்கும் சுதந்திரிக்கணும். सारे देश को प्रभु के लिए எல்லா ஜனங்களையும் தேவ சமூகத்துக்கு கொண்டு सारे लोगों को प्रभु के लिए लाना. இது ஆசை தான் எனக்கு. ये इच्छा है. அதுக்கு தவறான உபதேசம் பண்ணி लेकिन गलत उपदेश देकर பண்ண அந்த ஆசையை பெற்றுக்கொள்ள முடியாது. वो आशीर्वाद को मैं नहीं पाऊंगा. சத்தியத்தின்படி நடக்க வேண்டும். सत्य वचन के अनुसार चलना है. நமக்கு ஆசை இருக்கணுங்க. हमें मतलब आशा रखना நம்ம है. நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியா இருக்கணும். हम आशा पाएंगे, हम आशीर्वाद पाया மற்றவங்களை கம்பேர் பண்ணி ஆசை வச்சுக்க கூடாது. दूसरों को कंपैरिजन में नहीं எனக்கு चलना. இருக்கிற போதுன்னு சொல்லும்போது जो कुछ मेरे पास है वो काफी है करके रखना. கர்த்தர் வேற இடத்துல பாருங்க. ऐसे रहते से प्रभु उन्नति देगा. நமக்கு ஆசை என்னன்னா பயம் வரும்போது தான் வேற விதமான காரியம் நடக்கிறது. हमें लालच रख के डर के मारे गलत काम करते तभी हम नष्ट पाते हैं. 1 சாமுவேல் 30 அதிகாரத்துல வாசிக்கும் பொழுது पहला सामुएल 30वां अध्याय में हम देखते அங்க हैं தாவீது இருக்கிறாரு. वहां पर दाऊद रहता है. தாவீதுடைய மனைவி பிள்ளைங்க இருக்காங்க. दाऊद का बीवी बच्चों सभी அவரோட है. 600 சேவகர்கள் இருக்காங்க. उसके साथ 600
सेवक लोग थे, அவனுடைய மனைவி பிள்ளைங்க இருக்கிறாங்க. उनका परिवार भी थे. சிக்கலால வச்சிட்டு அவன் போயிட்டான். उसने सिकलाग में सबको बिठाकर उसने चला गया युद्ध करने. அங்க அவனுக்கு சிக்கல் வந்துருச்சு. वो वापस आते समय वहाँ पर समस्या है. என்ன வந்துச்சு? क्या समस्या? சிக்கலால இருந்த சிக்கல் வரும். सिकलाग में रहते समय वहाँ पर समस्या है. நான் சிக்கலால பிரச்சனை வந்த உடனே वो सिकलाग में समस्या आते समय இவர் கல்ல எறிந்து கொள்ள தாவீது மேல இருக்கிறாங்க. उसके साथ रहने वाले 600 लोग सब पथराव करने के लिए पत्थर उठा लिया. தாவீது என்ன பண்ணாரு? दाऊद ने क्या किया? எல்லா 600 பேர் முறுமுறுத்து கொண்டு இருக்காங்க. वो 600 लोग सब गुटगुटा रहे हैं. தாவீது என்ன பண்ணா தெரியுமா? दाऊद ने क्या किया? चलो बोलिए. दाऊद ने क्या किया? அவன் சித்திக்கிட்டு இருக்கான். वो हंसता रहा. அவன் ஏவோத்தை கொண்டு வாப்பா. वो ये बोध को लेके आने के தேவனுடைய लिए வசனத்தை கொண்டு வாப்பா. परमेश्वर का वचन को लेकर எல்லாம் கல்ல வச்சிட்டு இருக்காங்க. सब लोग उसके ऊपर पथराव करने के लिए आए. ஜெபிக்க உட்காரான். वो प्रार्थना कर रहा ஜெபம் है. பண்ணி प्रार्थना कर கர்த்தர் நோக்கி கூப்பிடுறான். परमेश्वर को तरफ से देख रहा है. எப்ப ஜெபம் பண்றது? कब प्रार्थना மனைவி करना? பிள்ளைகளை அடிச்சு போயாச்சு. अपना बीवी बच्चों को चुरा कर ले गए. தன்னை நம்பி வந்த 600 வருடைய மனைவி பிள்ளைகளை கொண்டு போயிட்டான். अपने ऊपर विश्वास रखा हुआ 600 लोगों का बीवी बच्चों को कराने को चुरा लिया. இப்ப தாவீது ஜெபிக்கிறாரு. अब दाऊद घुटने टेकर ஆண்டவரே प्रार्थना कर அந்த रहा है. படையை பின்தொடரவா? हे परमेश्वर, मैं ये दल की पीछा करूं? திருப்பி கொண்டு வருவேனா? मैं उसको पकड़ कर जय पाकर वापस आऊंगा? ஏவோத்தை வச்சு ஜெபிக்கிறான். ऐसे ये बोध रखकर प्रार्थना करने பிரச்சனைகள் लगा. போராட்டம் வரும்பொழுது आपके जीवन पे आने वाला समस्या की கர்த்தருடைய வார்த்தை வச்சு ஜெபம் பண்ணிப்பார். परमेश्वर का प्रत्याज्ञा वचन रखकर प्रार्थना கர்த்தர் करो. உடனே பேசுவார். प्रभु आपसे बात करेगा. பேச மாட்டாரா? बात करता ही नहीं करता है. இல்ல அப்படி பேச மாட்டோம் நம்ம. नहीं 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 ऐसे नहीं அந்த करता. பாஸ்டர் போய் ஜெபம் பண்ணலாம். वो पास्टर से हम அந்த प्रार्थना பாஸ்டர் என்ன திருக்குறள் சொல்றாரு? ये नबी के पास पीछे चले இதுதான் जा. உன் வாழ்க்கையில உபத்திரங்க. यही तेरे जीवन पे उपद्रव மனுஷன் का நம்மளை कारण. பார்க்க தேவனை பற்றுதா இருப்பதினால मनुष्य से भरोसा रखने से बढ़कर यहोवा से भरोसा रखना அந்த उत्तम है. மனுஷன் நம்பி நம்ம போயிடக்கூடாது. कोई भी व्यक्ति के पीछे मत जाओ. அந்த மனுஷன் நம்பி போகும்பொழுது उस मनुष्य के पीछे तू जाएगा तो அந்த மனுஷனுக்கு நஷ்டம். वो मनुष्य के लिए भी तुम्हारी वजह से नष्ट है. இருக்கிறீங்களா? यहाँ पर हो तुम. இங்க பாருங்க, தாவீதை நம்பி வந்தவங்க दाऊद के पीछे भरोसा पे आने वाले பிரச்சனை வந்துருச்சு. समस्या आ गया. தாவீது கவலைப்படல. दाऊद चिंतित नहीं किया. நீங்க கவலைப்படாதீங்க. तुम लोग भी डरो எல்லாம் मत. கல்லறையே தான் இருக்கிறீங்க. तुम लोग सब मेरे ऊपर पथराव करने के लिए आए கர்த்தர் நோக்கி हैं. ஜெபம் பண்ணும்போது परमेश्वर को तरफ से दुहाई देते கர்த்தர் समय அனுப்புறாரு. परमेश्वर भेज சகல रहे हैं. பத்தியும் திருப்பிக் கொள்வான்னு சொல்றாரு. तू जा, तू पकड़ कर सारे लौट कर वापस आएगा. அதே மாதிரி கர்த்தருடைய வார்த்தை மாதிரி போறாங்க. वैसे परमेश्वर के वचन आधार पर गए. 200 பேர் நின்னுட்டாங்க. 200 लोग बीच में खड़े हो गए. நிக்கிறவனுக்கு குறித்து கவலைப்படாதீங்க. जो खड़े हो गए उनके बारे में கூட चिंतित இருக்கிறவங்க नहीं. வச்சு பிளான் பண்ணுங்க. और भी तुम्हारे साथ रहने वालों को रख के प्लान कर. அந்த இவங்க 200 பேர் நின்னதுக்காக அவங்க கவலைப்படல. वो 200 लोग रुक गए करके उसको 400 பேர் வந்துட்டாங்க, அவங்களுக்கு சந்தோஷப்பட்டாங்க. और 400 लोग उसके साथ आने लगे. उनके लिए वो आनंदित हो அவங்களுக்கு गए. எல்லாம் முறியடிச்சு वो सब कुछ चढ़ाई करके ஆவது திருப்பி கொண்டு வரும் பொழுது सब कुछ पकड़ कर वापस आते இப்ப समय எத்தனை பேர் கொண்டு வந்திருப்பாங்க? अब कितने लोग को लेकर आया है? தாவீது மனைவி பிள்ளைங்க வந்திருப்பாங்க. दावीद के घराने पूरे सब उसका बीबिया बच्चे आए. அப்ப 400 பேருடைய மனைவி பிள்ளைங்க और வந்திருப்பாங்க. 400 लोगों का घराने समेत आए. 200 மனைவி பிள்ளைங்க और 200 लोग का घराने वाले சொல்லுங்க. वो भी आए. அது வந்திருப்பாங்க. वो लोग भी इनके साथ आ அவங்க गए. வரல, அவங்க மனையில இருக்கட்டும் விட்டுட்டு வரல. नहीं नहीं हमारा पुरुष नहीं आया, हम नहीं आएंगे नहीं के बोला. वो लोग भी आ எல்லாம் गए. வந்து எடுத்து வந்தாங்க. सब कुछ पकड़ कर लौट कर आए. தாவீதுடைய ஜெபம் கேட்கப்பட்டுச்சு. दाऊद की प्रार्थना सुनी தாவீது गई. கர்த்தர் நோக்கி ஜெபம் பண்ணான். दाऊद परमेश्वर को तरफ से प्रार्थना करने சபையில लगा. ஒருவர் தப்பு பண்ணும்போது कलीसिया में एक व्यक्ति गलत करेगा எல்லாரும் तो தப்பு பண்ண மாதிரி வரும். सब लोग गलत किया जैसा होगा. கடைசி நாட்கள் எல்லாம் பரிசுத்தமா ஜெபிக்காரு. ये अंतिम दिनों में और पवित्रता होकर தேவ चले. சித்தம் இல்லாம நம்ம செஞ்சா परमेश्वर की इच्छा के बिना हम நம்ம करेगा சார்ந்த तो அத்தனை பேருக்கு நஷ்டம். हमारे साथ रहने वाला सबके लिए नष्ट है. இங்க ஒருத்தர் தேவ சித்தம் செய்யணும்னு வச்சுக்கோங்களேன், एक व्यक्ति परमेश्वर की इच्छा नहीं சபைக்கு किया தான் நஷ்டம் தான். कलीसिया समेत कलीसिया के अंदर सबके लिए नष्ट இருக்கீங்களா? है. यहाँ पर हो விசுவாசிக்கிறீங்களா? विश्वास करते யோனா हो. கப்பல்ல போனாரு. योना जहाज की यात्रा में எங்க गया. போனாரு? कहाँ गया? கர்த்தர் சொன்னாரு परमेश्वर ने कहा நினிவேக்கு போ அப்படினாரு. नीनीवे में तू जा. அவன் எங்க போனா? वो कहाँ गया? தர்ஷீசுக்கு டிக்கெட் எடுத்து போனான். अपना टिकट लेकर गया. அவன் டிக்கெட் எடுத்துட்டு பிரயாணம் பண்ணிட்டே இருக்குது. वो टिकट लेकर यात्रा में बैठ गया. यात्रा चल रहा யோனா है. கீழ்த்தட்டுல தூங்கிட்டு இருக்கிறாரு. योना नीचे की तट पर जाकर सो रहा है. கடல்ல கொந்தளிப்பு எப்படி வந்துச்சு? और समुद्र में आंधी तूफान बवंडर आने लगा. எப்படி வந்துச்சுன்னு கேட்டேன். कैसे आया? சொல்லுங்க कैसे आया? சொல்லுங்க. 4 அதிகாரம் தான் இருக்குது. 4 अध्याय सिर्फ. எப்படி கொந்தளிப்பு வந்துச்சு? कैसे वहां पर समुद्र उमड़ने எப்படி लगा? காற்று வந்துச்சு? कैसे बवंडर आने लगा?
சொல்லுங்க. बोलिए, जोर से बोलिए। கீழ்ப்படியாமல் வந்துச்சா? वो காற்று வந்துச்சா? बात ना मानने के कारण। வசனம் சரியா படிங்க. वचन को ठीक से पढ़िए। கர்த்தர் அனுப்பினார். परमेश्वर ने खुद भेजा। கர்த்தர் அனுப்பினார். परमेश्वर ने खुद भेजा। வழியை திருப்புவதற்காக. मतलब उसका मार्ग को मतलब ठीक से लाने के लिए। ஏற்கனவே ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிற ஒரு மீனை पहले से एक बड़ा मछली को उसने तैयार करके போகும்போதே காமிக்கறாங்க. जाते समय पर ही दिखा ஆதி வெளியில போன உடனே जो आदि रास्ता में जाते समय ஆண்டங்க திருப்பத்து கொண்டு வரா. परमेश्वर उसको दोबारा मोड़ने தேவசனம் செய்யிறதுக்காக. परमेश्वर का इच्छा करने की। தேவசனம் செய்யாம போயிட்டு இருக்கான். वो परमेश्वर की इच्छा के बिना जा रहा है। தேவசனம் இல்லாம परमेश्वर की इच्छा के बिना அந்த ஜனங்களுக்கு பயந்து वो लोगों से डर के मारे இன்னொரு பக்கம் போறான். वो दूसरी मार्ग पर जा रहा है। அப்பதான் அந்த எல்லாம் அவங்க தேவனை கூப்பிடுறாங்க. तब सब लोग अपना देवता को और तरफ से चिल्लाने लगे। கர்த்தர் பதில் கொடுக்கலையே. परमेश्वर जवाब नहीं दिया। எல்லாரும் அவங்க தெய்வத்தை கூப்பிடுறாங்க. सब अपना अपना मतलब देवता को யோனா बुलाने மட்டும் लगे। தூங்கிட்டு இருக்கான். लेकिन योना आराम से सो रहा है। நம்ம எப்படி இருக்கோம்? हम कैसे हो? எல்லாரும் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறாங்க. सब प्रभु के और तरफ से चिल्ला रहे हैं। நம்ம எப்படி என்ன பண்ணிட்டு இருக்கோம்? हम क्या करते हैं? சொல்லுங்க. बोलिए। யோனா மாதிரி தூங்கி கொண்டு இருக்கறோமா? योना जैसे यहाँ पर सो रहे யோனா போல हो। வழி மாத்தி கொண்டு இருக்கறோமா? योना जैसे हम रास्ता बदल कर चलते ஆண்டவர் हैं। வழியை மாத்திடுவாரு. परमेश्वर वो रास्ता को बदल அங்க देगा। பாருங்க தேவசனம் செய்யிறதுக்கு परमेश्वर की इच्छा करने யோனாவை தட்டி எழுப்புறாங்க. योना को उठा रहे हैं। அவன் சொல்றான். वो कहता है சந்தோஷமா சொல்றான். आनंद से कहता है என்னத்துக்கு என்ன பண்ணுங்க? मुझे उठाकर கடல்ல தூக்கி போடு. समुद्र में भेज। ஐயோ அந்த பாவம் எங்க மேல வரக்கூடாது அப்படிங்கறான். वो मतलब वो दंड हमारे ऊपर नहीं आना चाहिए। என்னையால தான் அந்த பிரச்சனைங்க. मेरे वजह से समस्या। ஆண்ட பாத்துக்கலாம் சொல்லி விட்டுட்டான். परमेश्वर देख लेगा। அப்ப மீன் வயிற்றிலே मछली की पेट के अंदर இப்ப என்ன பண்றாரு? अब क्या कर रहा है? முதல்ல நான் திம்மறியா தூங்கினாரு. पहले अच्छा से सो रहा था। உபத்திரம் வரும்போது ஜெபம் பண்ணுவீங்க. अब उपद्रव आते समय प्रार्थना। தானியேல் உபத்திரம் வரும்போது ஜெபம் பண்ணலங்க. दानियल उपद्रव आते समय नहीं வழக்கம் போல ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தான். लगातार प्रार्थना। இவன் வந்து உபத்திரம் வரும்போது ये उपद्रव आते समय प्रार्थना। தேவ சித்தம் செய்யலன்னா परमेश्वर की इच्छा ना किया तो உபத்திரம் வரும்போது ஜெபம் பண்ணணும். उपद्रव आते समय प्रार्थना எப்படி होगा। ஜெபம் பண்ணணும்? कैसे? மீன் வயிற்றில இருந்து. मछली की पेट पर रह के அப்ப கர்த்தர் அவன் ஜெபத்தை கேக்குறாரு. परमेश्वर उसका प्रार्थना को सुना। எங்க அனுப்புறது? कहाँ पर भेजा? மீன் கூட கீழ்ப்படியுது. मछली भी बात मानने लगा। இறைஞ்சவன் கூட கீழ்ப்படியுது. जानवर भी बात मानता है। அப்படிதானே? ऐसा है। நம்ம மட்டும் கீழ்ப்படிய மாட்டோம். लेकिन हम बात नहीं मानते हैं। எங்க வீட்ல ஒரு நாய் இருக்கு ஊர்ல. हमारा गांव में मतलब गांव में हमारे घर में एक कुत्ता है। நான் போனோம்னா குலைச்சிடுங்க. वो मैं जाते समय वो आवाज देता है। எங்க பிள்ளைங்க சிஸ்டர்ஸ் பிள்ளைங்கலாம் சொன்னாங்க ஏய் நம்ம ஆளு சொன்னா அமைதியாயிடுச்சு. हमारा बहन के बच्चे सब बोले ये हमारा लोग है तू चिल्लाना नहीं करके। அதுக்கு ஒரு நாள் குலைக்கவே இல்ல. उसके बाद वो बिल्कुल आवाज नहीं की। யார் வீட்டு பக்கம் தான் குலைச்சிட்டு இருக்குது. कोई भी उस रास्ते में आने से वो அது கூட भौंकने நம்ம लगे। ஆளு அப்படி குலைக்காம இருக்குது. ये हमारा लोग है सोच के वो भौंक नहीं ஒரு रहा। முறை சொன்னாலும் அது என்ன பண்ணுது? நம்ம மாலையில வச்சுக்கிடுது. एक बात उसको बताते समय वो अपना बुद्धि में रख रहा है। பேசும் பொழுது परमेश्वर बार बार हमसे बात நம்ம करते समय தேவசத்துக்கு மாறா செய்யும் பொழுது परमेश्वर की इच्छा के बिना हम करते समय கர்த்தர் நம்மளை கைவிட்டுருவார். परमेश्वर हमें छोड़ देगा। அப்ப உபத்திரவம் கூப்பிட வேண்டாம். फिर उपद्रव के समय मत दोहाई। முதல்ல தேவசத்தை செய்ய ஒப்புக்கொடு. पहले से परमेश्वर का इच्छा करने जाए। தேவசத்தை நிறைவேற்றுவாராக. परमेश्वर का इच्छा हमारे जीवन पे हो जाए। விசுவாசம் இருக்கணும். आखिरी में विश्वास 2 கொரிந்தியர் 12:10 दूसरी कोरिन्थियों 12वीं अध्याय 10वीं वचन। 2 Corinthians chapter 12 verse 10। இந்தபடி நான் பலவீனமாய் இருக்கும்போது பலமுள்ளவனாய் இருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவில் இருக்கும் எனக்கு வரும் பலவீனங்களிலும் எண்டைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இறுக்கங்களிலும் நான் பிரியப்படுகிறேன். इस कारण मैं मसीह के लिए निर्बलताओं में और निंदाओं में और दरिद्रता में और उपद्रवों में और संकटों में प्रसन्न हूँ, क्योंकि जब मैं निर्बल होता हूँ तभी बलवान होता हूँ। அவன் பவுல் சொல்லுகிறான் पौलुस कहता है கிறிஸ்து நிமித்த வரும் துன்பங்கள் நெருக்கங்களை நான் மேன்மை பாராட்டுகிறேன்னு சொல்கிறான். मसीह के लिए जो आता है संकट उसमें मैं तारीफ करूंगा। விசுவாசம் தேவன் மேல நம்பிக்கை இருந்துச்சு. उसका विश्वास पूरा परमेश्वर के ऊपर ही था। உபத்திரமோ நாசமோ எது வந்தாலும் கர்த்தருடைய அன்பை விட்டு பிரிக்க மாட்டேன் நிச்சயமா இருந்தான். चाहे उपद्रव चाहे दुख हो चाहे आनंदित हो सब कुछ मुझे प्रभु के पास मसीह के पास मुझे उसके निकट लेकर जाता है। கிறிஸ்துவின் நிமித்த வரும் எல்லா பிரச்சனைகளும் நான் எப்படி இருக்கிறேன் மேன்மை பாராட்டுன்னு சொல்கிறான். मसीह के लिए जो भी उपद्रव आता है
उसी में मैं घमंड करता हूँ। கர்த்தர் நிமித்தம் ஒரு பிரச்சனைகள் போராட்டங்கள் நமக்கு மேன்மைப்படுத்துற காரியமா இருக்கணும். जो प्रभु के लिए जो भी उपद्रव हमारे लिए आता है वो हमें उन्नति करने के लिए है। கர்த்தர் உங்களை பொல்லாங்கினால் சோதிக்க மாட்டாரு. किसी को भी परमेश्वर बुराई से उपद्रव नहीं करता। யோபு வார்த்தையில பார்க்கும்போது நமக்கு தெரியும். अय्यूब के जीवन को हम देखते हैं। அவ்வளவு உபத்திரம் வந்துச்சு. उसके जीवन में ऐसे उपद्रव आया। யாரால வந்துச்சு? किससे हुआ? யோபால வந்துச்சு. யோபால வந்துச்சான்னு கேட்டேன். யோபால வந்துச்சா? யோब के खुद के कारण आया। யாரால வந்துச்சு? किसके आया? யார் மூலமா வந்துச்சு? किसके द्वारा आया? சாத்தான் பிரச்சனை கொடுக்க முடியுமா? शैतान समस्या दे सकता है? பிரச்சனை யோபால தான் வந்துச்சு. समस्या अय्यूब से ही ஏன் வந்துச்சுன்னா? क्यों हुआ? கர்த்தருக்கு பிரியமா இருந்தான். वो परमेश्वर का प्रसन्न व्यक्ति था। கர்த்தருக்கு பிரியமா இருந்தா உபத்திரம் நிறைய வருங்க. परमेश्वर का प्रसन्न रहते समय जरूर समस्या बढ़ेगा। நல்ல ஜெபம் பண்ணா பாஸ்டர் உபத்திரம் வருது பாஸ்டர். कुछ विश्वासी लोग कहते हैं अच्छा सा प्रार्थना करने से उपद्रव बढ़ जाता है। உபத்திரம் வந்தா மேல போக முடியும். उपद्रव आने से उन्नति देखोगे। உபத்திரத்தை பார்த்து சோர்ந்து போயிடக்கூடாது. उपद्रव के समय पर निराशा नहीं होना। எந்த சூறாவளி காற்று வந்தாலும் कोई भी आंधी तूफान आने दे நீங்க கவலைப்படக்கூடாது. आप चिंतित नहीं கர்த்தர் करना। இருக்கிறார். प्रभु मेरे साथ உங்க है। விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமா இருக்கணும். आपका विश्वास इस संसार से जय पाना है। இந்த பவுல தான் கப்பல் ஏத்திட்டு போறாங்க. पौलुस को वहां पर मतलब जहाज में लेकर जाते கைதியா கொண்டு போறாங்க. उसका कैदी बनाकर ले गए। இவன் அங்க இருக்கும்போது பிரச்சனை வந்துச்சு. वो वहां पर रहते समय उसके लिए समस्या கப்பல்ல நம்மள பிரச்சனை தான் அப்படினா. अभी जहाज में आने के बाद भी பவுல समस्या। மூலமா பிரச்சனை வருது. पौलुस के द्वारा परेशानी आ रहा என்ன है। பிரச்சனை? क्या समस्या? பவுல மேன்மைப்படுத்தணும். पौलुस को उन्नति दिखाना है। பவுல மேல கொண்டு வந்து கர்த்தர் தீர்மானம் பண்ணாரு. पौलुस को ऊंचाई रखना ही परमेश्वर की इच्छा கர்த்தரை है। மாத்த பவுலுக்கு அவங்க வருகிறது. परमेश्वर का वचन पौलुस के पास எல்லாரும் पहुंचा। கர்த்தருக்கு கீழ் பவுலுக்கு கீழ்ப்படிய வேண்டும். सब लोग पौलुस के अधीन में रहना है। அவன் நான் விசுவாசிக்கிறவர் இன்னார்னு அறிந்திருக்கிறேன்னு वो சொல்றான். कहता है कि मैं विश्वास करता हूँ कोड़े करके मैं जानता பொருள் हूँ। சேதம் எல்லாம் உயிர் சேதம் வரான்னு சொல்கிறான். जो चीजों का हानि के अलावा कोई भी प्राण की नष्ट नहीं அந்த होगा। விசுவாசம் இருந்துச்சு. वो विश्वास उनके अंदर था। வந்து கப்பல் பிரயாணம் பண்ணி வெளிய வந்தாச்சு. वहाँ पर आके जगह से बाहर निकल कर आ அவ்வளவு गए। நன்மைப்பட்ட தேவ ஜனங்கள். उतना भलाई को देख के मैं परमेश्वर का அந்த प्रचार எல்லா ஜனங்க வந்த வண்டியில வந்தவங்க எல்லா ஜனங்களும் वो जहाज में आए हुए सब लोग அந்த ஊர்க்காரங்கலாம் वो सारे அங்கதான் தப்பு பண்ணி அழியல. वहाँ पर इसने गलत काम किया वहाँ पर नष्ट नहीं देखा। இங்க அழிஞ்சிருவான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. यहाँ पर ये नष्ट देखेगा करके அங்க தீ देखे। மூட்டும்போது கட்டி வரிமா வந்து கட்டிருச்சு. वहाँ पर आग जलाते समय पर वहाँ पर एक सांप आके उसका काटने लगा। அப்ப எல்லாம் பார்த்தாங்க. तब सबने सोचने लगे முடிஞ்சிச்சு. अब ये शाम में खत्म हो அவன் जाएगा। அப்படி தூக்கி போட்டு उसने वो सांप को उठा के ऐसे हटा के फेंक कर கீழே போட்டு அழகா சந்தோஷமா இருக்கிறான். आग में फेंक कर वो निकलने அப்பதான் எல்லா लगा। ஜனங்களும் சொல்றாங்க. तभी सारे लोग बोल रहे थे क्या बोला उन लोगों ने? हैं? தேவ அவதாரம் எடுத்து வந்துட்டான்னு சொன்னாங்க. ये परमेश्वर यही है करके बोलने लगे। ஏன்னா கர்த்தர் உங்களோட இருந்தா क्योंकि प्रभु आपके साथ रहे तो உபத்திரம் வரும் பொழுது उपद्रव आते समय உங்களை மேன்மை பாராட்டுவார். ये उपद्रव के बीच में से आपको उन्नति देता रहेगा। விசுவாசம் எப்படிப்பட்டதா இருக்கு? आपका विश्वास कैसा है? விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிறதா மாற வேண்டும். आपका विश्वास इस जगत से जय पाने वाला உபத்திரத்தை होगा। சோதனை பார்த்து சோர்ந்து போயிடக்கூடாது. ये उपद्रव के समय पर उपद्रव को देखकर निराशा नहीं உங்களை होना। உபத்திரம் உங்களை மேன்மைப்படுத்தும். आपके उपद्रव आपको उन्नति देगा। நீங்களா தப்பு பண்ணி வந்தா आप खुद गलत काम करेगा तो நீங்க மன்னிப்பு கேட்கணும். आप क्षमा मांगना है। நீங்க தவறான காரியம் கடந்து போகும்போது आप गलत काम करके जाते மனசே समय மாறி பின்மாற்றமா போகும்பொழுது मना से जैसा पीछे हटने की स्थिति में அப்போ रहेगा நம்ம तो ஆண்டவரே கொண்டு போயிடுவார். परमेश्वर खुद छोड़ेगा। அப்படி நம்ம மனம் மாறணும். फिर हमें मन फिरोना है। மனம் வரும்போது மீண்டும் ஸ்தானத்தை கத்த கொண்டு வந்து मन फिरोते समय दोबारा वो अपने स्थान पर खड़ा என்ன करेगा। பண்ணணும்னா हमें क्या करना है? இஸ்ரவேல் உபத்திரத்தை கத்த கேட்டு इस्राएल को उपद्रव को परमेश्वर देखा। கத்த உங்களுக்கு இறங்கினார். परमेश्वर उसको दया ரெண்டா दिखाया। கத்த பேசும் பொழுது दूसरा परमेश्वर जब बात करते கேட்காத समय பட்சத்துல नहीं सुना तो பாபிலோனில் சிறைப்பட்டு போனாங்க. बाबिलोन में जाके वो बंदी गृह में சிறையில் पड़े। இருந்து கூப்பிடும் பொழுது वो बंदी गृह से दुहाई देने लगे। கத்த விடுதலை கொடுத்தார். परमेश्वर ने छुड़ाने लगा। உங்களுக்கு முதல்ல முறையிட்டு पहले ही मतलब दुहाई दिया था। ஆண்டவரை நோக்கி பாருங்க. यहोवा के उतर से दुहाई दीजिए। அந்த காலத்துல பட்டா பண்பதாக பாபிலோன்ல சிறைப்பட்டு போன பண்பதாக கூப்பிட வேண்டாம். अंधकार में जाने के बाद बाबिलोन के बीच में पड़े रहने के बाद चिल्लाने की जरूरत नहीं है। தாவீது போல கத்த நோக்கி கூப்பிடுங்க. दाऊद जैसा अब यहोवा के वर तरफ से பிரச்சனையை பார்க்காதீங்க. समस्या को मत ஏபோத்தாக देखिए। தேவனுடைய வார்த்தையை பிடிச்சு கொள்ளுங்க. यहोवा के परमेश्वर का वचन को लाकर रख कर தேவ प्रार्थना சித்தம் உங்க करिए। வாழ்க்கையில் நிறைவேறும்.
परमेश्वर का इच्छा तेरे जीवन पर पूरी हो தேவ சித்தம் जाए। நிறைவேற வேண்டும் என்றால் परमेश्वर का इच्छा हमारे जीवन पर पूरी होना விசுவாசம் है। வரும்படியாக विश्वास पे रहकर எல்லாம் போடு ஜெபிக்க सभी போறோம். प्रभु का हाथ में अर्पण करते हुए எல்லாம் प्रार्थना பண்ணிப்போம். करेंगे। எல்லாம் போயிடுவோமா? ஏதாவது तेरी इच्छा मेरे जीवन में पूरी हो जाए, जैसे स्वर्ग में पूरी होती है मेरे जीवन में पूरी हो जाए। तेरी इच्छा मेरे जीवन में पूरी हो जाए, हालेलुया जैसे स्वर्ग में पूरी होती है मेरे जीवन में पूरी हो जाए। हम गाए உபத்திரங்களை கர்த்தர் பார்த்து இறங்குவார். हमारा उपद्रव को देखकर परमेश्वर दया दिखाएगा। ஆபிரகாம் செஞ்ச நிமித்தமாக अब्राहम के निमित्त இஸ்ரவேலர் 400 வருஷம் அடிமைப்பட்டிருந்தாங்க. इस्राएल लोग 400 साल बंधन में पड़े थे। அடிமைத்தனத்தில் இருக்கும் பொழுது हम आदि मतलब हम बंदीगृह में रहते समय அவருடைய கூக்குரலை கேட்டு கர்த்தர் இறங்கி வந்தார். हमारे चिल्लाहट को देखकर उनके लिए उतर कर आया விடுதலையாக்கினார். और उनको छुड़ाया। நம்ம வாழ்க்கையில் உபத்திரங்களை சுமந்து இருக்குதா? हमारे जीवन पर उपद्रव है, பிரச்சனைகளை சுமந்து இருக்குதா? समस्या घेर के रखा हुआ है। யார்கிட்டயும் போய் தேட வேண்டாம். अब किसी के पास मत रोइए। இருக்கிற இடத்துல நோக்கி கூப்பிடும் பொழுது जिस जगह पे रहते वहीं से चिल्लाइए। முறையீட்டை கேட்டவர் आपकी दुआएं को देखा, உங்களுக்கு உத்தரவு கொடுக்க இறங்கி வருவார். आपके लिए वो जवाब देने के लिए उतर कर आएगा। சிறையிருப்பு மாற்றினது போல जैसे मतलब इस्राएलियों को चिल्लाहट को सुना, சிறையிருப்பை கர்த்தர் மாற்றி आपकी बंदी को वो बदलेगा। ஒரு வார்த்தை கேட்கும் பொழுது दूसरा हम उनके वचन को ध्यान करते समय மனசு கேட்காதனால தான் मना से उनके वचन को ध्यान नहीं दिया, பாபிலோனில் சிறைப்பட்டு போனான். इसलिए वो बंदी गृह में जाकर पड़ा। அவர் வார்த்தை கேட்காவிட்டால் हम उनके वचन को नहीं माना तो பல குழப்பங்களை நம்ம சிக்கி தவிப்போம். हम परेशान में भरकर पड़े रहेंगे। குழப்பம் வராதபடிக்கு वो परेशानी ना आना है தேவ நோக்கி எப்போதும் கொட்டிக்கொண்டே இருங்க. परमेश्वर के ओर तरफ से प्रतिदिन चिल्लाओ, விடுதலை பெற்றுக்கொள்ள முடியும். जरूर जय पाओगे। தாவீதை போல दाऊद के பிரச்சனை समान பெருசா பேசாதபடிக்கு परेशानी को बढ़ा मत எப்படி समझो। ஏபோத்தை கொண்டு வந்து ஜெபிக்கும் பொழுது जैसे दाऊद एबोद को लाकर प्रार्थना किया, கர்த்தர் வார்த்தை அனுப்பினார். परमेश्वर वचन भेजा நீ தேவனுடைய வார்த்தையை பிடித்து ஜெபிக்கும் और பொழுது परमेश्वर के वचन को पकड़ कर
प्रार्थना करते தேவ சித்தம் समय நிறைவேறும்படியாக आपके जीवन पे परमेश्वर का इच्छा पूरी होते समय உதவி செய்வார். परमेश्वर मदद करेगा। இவை போல வழி தப்பி நம்ம திரிகிறோமா? हम रास्ता पटक कर चल रहे क्या? அந்த சமத்தை ஒப்பு கொடுத்து மனம் प्रभु की ओर तरफ से अपना मार्ग को समर्पण करें। परमेश्वर हमारा मार्ग को सही रखेगा। கடைசி உங்கள் விசுவாசம் எப்படி இருக்கு? आखिर में हमारा विश्वास कैसा விசுவாசம் है? உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமா மாற முடியும். हमारा विश्वास इस दुनिया से जय पाना है। அவருடைய விசுவாசம் அவ்வளமா இருந்துச்சு. पौलुस का विश्वास ऐसे रहा। विश्वासम बोल मार है। आपका विश्वास में पौलुस के समान होने के लिए सब प्रभु का आत्मा अर्पण करते हैं। हे प्रभु सुना हुआ वचन के लिए धन्यवाद। मुंह खोलकर बोले हे प्रभु परिवार समेत तेरे हाथ में देता हूं। प्रभु मेरा मतलब हमें विश्वास का संतान बनाइए। हमारा उपद्रव को देख प्रभु आप दृष्टि लगा कर देखिए। चाहे प्रभु हम गलती से किया वो पाप पे तो क्षमा कीजिए। बार बार प्रभु परेशानी में जाके हमें फंसना नहीं चाहिए। परमेश्वर में आशीर्वाद करते समय सारे दुख हट कर हमें प्रभु आनंदित में तू बढ़ता है। तेरे नाम के लिए महिमा का मूल बनाए। हर एक परिवार को तेरे हाथ में देते राजा। परिवार समेत आशीष दीजिए। प्रभु हमारे बच्चे लोग मतलब ऊंचे क्लास में गए हुए हैं। अच्छा सा पढ़कर अच्छा अंक लाने के लिए मदद करिए। हमारे सारे जरूरतों को पूरी कीजिए राजा। लव के क्षेत्र में रखे टापिए। यीशु के नाम से मांगते खुदावंद आमेन। आत्मावे कतरे स्तोत्री मुल्लमे बसनामते स्तोत्री आत्मावे कतरे स्तोत्री कतसेले सगायला मगन मरवादे आमेन। നമ്മുടെ കർത്താവായ യേശു ക്രിസ്തുവിന്റെ കൃപയും ദൈവത്തിന്റെ അൻപും പരിശുദ്ധാത്മാവിന്റെ അന്യോന്യവും വസനോടും യേശു ക്രിസ്തു വരും மட்டும் இந்த மணி இருப்பதாக ஆமென்। மேய்ப்பனில்லாத ஆடுகட்கே நானே நல்ல மேய்ப்பன் என்றார்। மேய்ப்பனில்லாத ஆடுகட்கே நானே நல்ல மேய்ப்பன் என்றார்। இந்த சத்தாப்பின் சென்றிடுவேன் இந்த பாதை காட்டிடுவார்। இந்த பாதை காட்டிடுவார்। ஜெய கிறிஸ்து வருகிறார்। ஜெயமாக நடத்திடுவார்। ஜெய கிறிஸ்து வருகிறார்। ஜெயமாக நடத்திடுவார்। ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியுமே அல்லேலூயா அவர் நாமத்திலே ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திலே ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திலே ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திலே ஹalleluya हालेलुया हालेलुया हालेलुया। प्रिय दर्शकों, हम विश्वास करते हैं कि ये सभा आपके लिए आशीर्वाद का मूल बना और ज़्यादा आराधनाओं को देखने के लिए हमारे YouTube चैनल को सब्सक्राइब कीजिए। हमसे संपर्क करने के लिए हमें lahairoyministries@gmail.com पर मेल कीजिए। हमसे वार्तालाप करने के लिए आप 9717841777 में कॉल कीजिए। प्रभु आपको आशीषित करें।